வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்டா கம்நாட்டு விஷமா கொடுக்குற விஷம் உனக்கு எவ்வளோ திமுரு தான், எவ்வளோ தைரியம் தான் விஷம் கொடுத்துருப்ப. ஃபர்ஸ்ட் அந்த சிரிக்கையை போய் ஒழிக்கணும். ஒரு குழந்தை, அதுவும் பச்சில குழந்தை, அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு எப்படி அவளுக்கு மனசு வந்திருக்கா? அவளாம் ஒரு பொம்னாட்டியா, அவர் குடும்பம் குட்டி எதனா இருந்துன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அவரை கொட்டையும் இல்லாமல் அனாத நாயா இங்கேயே இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி பண்ணிருக்கா. ஒரு குடும்பத்தில் அவள் வந்து இங்கே வாழ்றான், அந்த குடும்பத்தை நான் எப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாலே. அவளால பொம்மநாட்டியா, அதுவும் போய் குழந்தைய அழிச்சிருக்காளே, அவளை சும்மா விடக்கூடாது. இந்த விஷயத்தை யானைக்கிட்ட சொல்லி எல்லாரும் முன்னாடி அவளை அடித்து ஓட விடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ தான் ஆதாரம் சிக்கல. இந்த ஆதாரத்தை வச்சு அவள் பண்ண பித்தலாட்டம் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம சுமூகமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை நம்மக்கிட்டே இருக்கும். நம்ம குழந்தைக்காக இதை பண்ணலை, இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் தாங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதனால் இவங்களை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போடலாம். அந்த வீடியோ அதை பார்த்தா பக்குனா இது ஒரு பக்கம், இதை எட்டுன்னு போயிட்டு நல்ல சிவங்கிட்ட காட்டுறாங்க. நல்ல சிவனுக்கு வருது பாருங்கள் கோபம். கும்மாங்குத்தை அடித்து இனிமேல் இந்த வீட்டுக்கே நீ வரக்கூடாது, எனக்கு தங்கச்சி இல்லை, நான் உனக்கு அண்ணனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்டே இது பண்ணிடுவான். என்னை மன்னிச்சிரமா யாழ்னி, மன்னிச்சிரமா இனியா, இந்த வீட்டில் நீ தான் இனியா எல்லாத்துக்கும் பிரச்சனை, இந்த குடும்பத்தை நீ தான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக தப்பாக புரிஞ்சுருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் எல்லாமே புரிய வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் தங்கச்சி தான். அவளால் எப்படி தான் நான் என்ன தான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவளால் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு நான் வேறு எதனா சொல்லலாம். அவளை மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைச்சது கிடைக்காமே இருந்துக்கலாம். நம்ம குடும்பத்திலே இருந்துன்னு அவளுக்கு எல்லாரும் எனக்கு நல்லதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் வக்கரே ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பல, எப்படியாவது யாழ்னியை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு இருக்கேன். நான் மன்னிச்சிருமா யாழ்னி, இந்த நிலைமையில் உன்னை தள்ளிட்டுனே அது நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அந்த பிரச்சனை இதோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருந்த இந்த அமுதா இருக்கால, அவளை வந்து போலீஸ் பிடிக்க வராங்க. அமுதா வந்து ஒரு பக்கம் கதரா, விக்ரம் நான் உன்னோட அத்திடா என்னை விட்டுற விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தியாவது டொத்தியாவது ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு, உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் அடுத்து உன் குழந்தைய கலைக்க பார்ப்பேன். உனக்கு இதில் அத்தி இப்போ தான் தெரியுதா? ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அத்திக்கு பசங்களாம் தெரியலையா? எங்களையும் நீ மகனை பார்த்துருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பியா, உன் மகனுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. எப்பா தெரியாமல் பண்ணிட்டோமா, என்ன மன்னிச்சிட்றா டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காலில் குறைய மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மன்னிப்புன்ற வார்த்தையே எங்கள் தேவையில்லை. நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்காத, எதுவும் கேட்காத, நீ பண்ணது தப்பு தான். இதுக்கு மேலே எங்கிட்ட பேசி எந்த ஒரு யூஸ் இல்லை, இதோட இந்த பிரச்சனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதை இதோட முடிச்சுட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுறாரு. உடனே ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு பக்கம் கதறா உதருவான்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்து அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அந்த குடும்பத்தை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டந்துட்டு இருக்கா. இவளெல்லாம் மன்னிச்சு என்ன யூஸ் சொல்லுங்க? மன்னிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஜென்மத்தெல்லாம் பிடிச்சி போட்டு நல்லா அப்படி நண்டை நசுற மாதிரி நசுணும், அப்போதாங்க அவளுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுலேயும் நான் சொல்கிறதுலேயும் தான் தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.